ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த விலாக் வந்து ஒரு ஸ்பெஷலான விலாக். எங்களுக்கு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக்கு பிஸியான ஒரு 2-3 டேஸ் ரேண்டமாக எடுத்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் விலாகாக போட்டிருக்கேன். என்னடா இது எங்கேயோ கிளம்பிட்டு டிஷர்ட் அயன் பண்ணிகிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கார் டெலிவரி தான் எடுக்க போகிறோம். கார் கலர் பிளாக்குங்கிறதுனால எல்லோரும் பிளாக் போடலான்னு நினச்சி நான் இந்த சாரியை கட்டினேன். ஆனால் இந்த சாரியில் பிளாக்கை விட ரெட்டு தான் அதிகமாக இருந்தது. ஸோ வீட்டில் எல்லோரும் மாற்ற சொல்லிட்டாங்க. அதனால் ப்ளூ ஜீன்ஸுக்கு பிளாக் டிஷர்ட் போடலான்னு அயன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் சுருக்கமாக இருந்ததுன்னு ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. பட் கால்ஸ் எல்லாம் இருந்ததுனால அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்புற வரைக்கும் ஆராவும் பார்த்துட்டே இருந்தா எங்கே கிளம்புறாங்கன்னு. அவளுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கால் டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் தான் கார் சேல் பண்ணிட்டோமே. ஆக்சுவலாக நாங்கள் டெலிவரி எடுக்க போன டேட்டில் வந்து ஒரு 4:30 to 5:30 வந்து நல்ல நேரம் இருந்துச்சு. அதனால நாங்கள் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கிளம்பிட்டோம். ஹர்ஷா டொயோட்டோ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. அதோட பிரான்ச்சு சோழிங்கநல்லூரில் ஹர்ஷா ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே தான் நாங்கள் டெலிவரி எடுத்தோம். எங்களுக்கு வந்து அது பக்கம் அப்படின்றதுனால. காரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புக் பண்ணியிருந்த காரு டொயோட்டோவில் ஹை ரைடரு. இது வந்து ஃபுல் பெட்ரோல் வெர்ஷனு. இது வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தரும். சிட்டிக்குள்ளே 15 அந்த மாதிரி தரும். நாங்கள் புக் பண்ணியிருந்த கலர்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக்கு. அதனால தான் நாங்கள் ஃபுல் பிளாக்கில் போயிருந்தோம். காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 18 lakh வந்துருச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹை ரைடர்னு எழுதியிருக்குல்ல, அந்த எம்பளம்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எழுதினோம். ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குல்ல, அதனால காரில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்க அழகாக இருக்குமேனு அதெல்லாம் பண்ணோம். சீட்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்டு தான் ஃப்ரண்ட்டில். அதுலேயும் நாங்கள் வந்து லெதர் சீட்டை வந்து ஒரு சாக்லேட் கலரில் வந்து போட்டிருக்கோம். அந்த பிளாக் கலர் காருக்கு சீட் கலர் சாக்லேட் கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஒரு நல்ல லுக்கு காரு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக டெஸ்ட் ட்ரைவுக்கு வரும்போது நாங்கள் அவங்க ப்ளூ தான் கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு கார் எப்படி இருக்குன்னே தெரியாது. அவங்க கொண்டு வந்த அந்த டெஸ்ட் ட்ரைவ் கார் வந்து பேஸ் மாடல், அதில் சன்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ இது நான் காரை நேரில் பார்த்துட்டு டெலிவரி எடுக்க போகிற அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே பூஜை போடுறதுலேருந்து மாலை மாட்டுறது, ரிப்பன் கட்டி எல்லாமே செம்மையாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாச்சு. காருமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கண்ணே பட்டுரும் போல் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பிளாக் வித் அந்த சில்வர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது காரு. எங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15-14 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ கார் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால நாங்கள் ஒரு 15லேருந்து கொஞ்சம் பட்ஜெட்டை ஏற்றிக்கிட்டோம். சரி, அந்த லெவலில் பார்க்கும்போது நாங்கள் எம்ஜி டாட்டாலாம் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மைலேஜ் இதெல்லாம் பார்த்தபோது இந்த ஹை ரைடர் தான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. கார் டெலிவரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வழியில் கோயிலுக்கு போனோம். அப்போ வந்து பூசாரி சொல்லிட்டாரு, பூசணிக்காய் தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க, ஒரு 7 o'clock வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நேராக திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். வந்துட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் காலில் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock கிட்ட திரும்ப கோயிலுக்கு போனோம். ஐயர் வந்து காருக்கு நல்லா பூஜை போட்டு திருஷ்டி சுற்றி பூசணிக்காய் தேங்காய்லாம் உடைச்சி செமையாக பூஜை பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என் பொண்ணோட பர்த்டே, சாக்ஷி பர்த்டே அன்றைக்கி காலையிலே வந்து குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. ஸ்கூல் இருந்ததுனால கிளம்பியாச்சு. ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்த பிறகு கேக் கட் பண்ணிக்கலான்னு. பட் யாரையும் இன்வைட் பண்ணலை. நாங்களாவே கேக் கட் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு.
அப்புறம் சாக்ஷி ஸ்கூலுக்கு போன உடனே ஹஸ்பண்ட் வந்து இந்த நாள் வந்து காருக்கு போட்டிருந்த மாலை அந்த ரிப்பன் எல்லாத்தையும் வந்து கலட்டிட்டு காரை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை க்ளீன் பண்ணலான்னு இவங்க ஆஃபீஸ்க்கும் வேறு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம அப்படியே வச்சுருக்க முடியாது, இல்லை ரிப்பன்லாம் எடுத்துருவோம், இப்படி மாலையெல்லாம் கழட்டிடுவோம். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சு. வெளியில் செப்பரேட்டாக டேப் இருக்கிறதுனால அதில் பைப் மாட்டி நல்லா ஃபுல்லாக தண்ணியை அடிச்சு விட்டாச்சு காரில். முன்னெல்லாம் சொல்லுவாங்க பிளாக் கலராக அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ வர கார்லாம் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசிலாம் பக்காவாக இருக்குது, முன்னாடி பின்னாடி சைடில் என்னென்ன ஃபுல் ஏசியாக தான் இருக்குது காரில். ஸோ அந்த ஹீட்லாம் வந்து நமக்கு ரொம்ப இதாகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிலில் நிறுத்தி வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கார் கலருமே கொஞ்சம் மாற தான் செய்யும். அப்புறம் சாக்ஷி ஈவினிங் வந்ததும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை கட் பண்ணோம். ஆரா, நான், ஹஸ்பண்டு, சாக்ஷி 4 பேர் மட்டும் அந்த ஃப்ரண்ட்லேயே கேமரா வச்சுட்டு கேக் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாக்ஷிக்கு வந்து 2-3 ட்ரெஸ் எடுத்திருந்தது. சேலையூரில் சின்ன துறைன்னு ஒரு கடை, அங்கே தான் நாங்கள் எடுத்திருந்தோம். மார்னிங் ஸ்கூலுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் இந்த கேக் கட்டிங்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு. கேக் கட் பண்ணி பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வேளச்சேரியில் இருக்க வெஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் டின்னருக்கு நாங்கள் போயிருந்தோம். ஹஸ்பண்டோட அண்ணா, எங்கள் மாமா, அக்காலாம் வந்து அங்கே ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் டின்னருக்கு. அவங்க அங்கே வந்துடுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் அத்தை எங்கள் கூட இப்போ இல்லை, அவங்க வந்து 1 month ஆச்சு, மாமா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களும் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான் பிளானு. ஃபுட்டெல்லாம் கேட்கவே வேண்டாம், செமையாக இருந்துச்சு. ஸ்டார்டரு, மெயின் கோர்ஸு, டெசர்ட்லாம் ஏகப்பட்டது இருந்தது. டெசர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஐஸ்லேயே வச்சுருந்தாங்க. சில்லுன்னு சாப்பிட்றவங்களுக்குலாம் செமையாக இருக்கும். நான் அதெல்லாம் எடுத்துக்கல, எனக்கு சும்மா சாப்பிட்டாலே சேராது. மற்றபடி வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ்லாம் நல்லா எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர்றதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா சாக்ஷியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலையிலே எழுந்து கிளம்பியாச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான். இந்த காரில் பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இந்த ஆப்ஷனு. ஆக்சுவலாக பழைய காரில் சன்கிளாஸ் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கிடச்சிருச்சு. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. கிரகப்பிரவேசத்துக்கு போனதும் நல்லா விசாரிச்சுட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. பூரி, பொட்டேட்டோ, இட்லி, பொங்கல், வடை, கேசரி, அப்புறம் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். சூப்பராக அருமையாக இருக்குது. இன்னும் ஃபினிஷிங் முடிக்கல. ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க மிஸ்ஸஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நான் கட்டியிருக்க சாரீ பார்த்தீங்கன்னா மணிப்பூர் தான். என் கல்யாணத்தை ஒட்டி எடுத்தது. ஆக்சுவலாக அப்போ இருந்த வெயிட்டை விடவே இன்னும் நான் குறைஞ்சிருக்கேன் போல். ஸோ செம்ம லூஸாக இருந்தது ப்ளவுஸ். அப்படி இப்படியுமா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சாரியை கட்டிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம், கிளம்பிட்டோம். ஏன்னா சாக்ஷிக்கு அன்னைக்கு ஹாஃப் டே, வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு போயிட்டு தான் லஞ்செல்லாம் பண்ணணும். அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து லாஸ்ட் வீக் ஸ்பெஷலான ஒரு 3 days ரேண்டமாக எடுத்த வீடியோவை தான் இன்றைக்கி வ்ளாகாக போட்டிருக்கேன். ஒரு சில ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஹர்ஷா டொயேட்டோ, அந்த ஹர்ஷா ஆக்சசரிஸ் அந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.